Welcome all of you to my video. This video we will see chapter 3 trigonometry example 3.29. Find the values of sin 80 degree, cos 80 degree, sin 72 degree, cos 36 degree, sin 54 degree. So பாருங்க sin 18 degree sin 80 degree இப்போ நம்ம theta is equal to 80 degree எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So 5 theta is equal to 90 degree. ஏன்னா 18 into 5 என்னது 90. So 90 degree. That 5 theta வை 3 theta plus 2 theta ன்னு போட்டுக்கோங்க. Equal to 90. இப்போ இந்த 3 theta right hand side கொண்டு போகலாமா? So 2 theta is equal to 90 degree minus 3 theta. இப்போ ரெண்டு பக்கம் sin எடுத்துக்கோங்க. So sin 2 theta is equal to sin 90 minus 3 theta. இந்த மாதிரி வந்துட்டா இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ரெண்டு ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த sin 2 thetaக்கு sin 2 theta என்னது 2 sin theta cos theta. செகண்ட் ஒரு ஃபார்முலா இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒன்று வரும். என்ன பார்த்தீங்கன்னா sin 90 மைனஸ் sin 30. அதாவது 90 மைனஸ் theta வந்து cos 30 ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா 3 thetaன்னு இருக்குது பாருங்க. ஸோ இப்போ பாருங்க 90 மைனஸ் theta எப்படின்னா என்னது 90 மைனஸ் theta இப்படின்னா என்னது அதுவும் சைனுக்கு பாருங்கள். sin 90 minus theta. What is sin 90 minus theta? கிராஃபில் பாருங்கள் 90 minus theta. இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ். ஸோ sin theta. மேலே இருக்கிறனால என்ன பண்ணணும் cos thetaன்னு போட்டுக்கணும். ஏன்னா கிராஃபில் இந்த வெர்டிகல் சைட்ஸில் ஏதாவது அந்த வேல்யூஸ் வந்துச்சுன்னா 90 270 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைனை காசாகவும் டேனை காட்டாகவும் இந்த மாதிரிலாம் மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சைன் வந்து 90 minus thetaன்னு போது காசுன்னு வருது. ஸோ அப்போது cos theta. ஸோ cos theta மட்டும் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ண முடியல. ஸோ cos theta மட்டும் போடுங்க. அங்கே 3 theta இருக்குது. ஸோ அதனால் cos 30 degree 3 theta. இப்போது sin 2 theta is equal to sin 90 minus theta 3 theta வந்து is equal to cos 3 theta. அப்போ cos 3 thetaக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 cos cube a. ஸோ theta யூஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் 3 cos theta. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம sin 2 theta is equal to cos 3 theta நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்ம கிடச்சி இஸ் ஈக்குவல் டு cos 3 theta. இது கிடச்சிங்களா? அப்போ அது வந்து sin 2 theta அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 sin theta cos theta. தட்ஸ் ஈக்குவல் டு 4 cos cube theta மைனஸ் 3 cos thetaன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டுங்களா? இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் cos theta காமன் ஆகுதுங்க. ஸோ cos theta இன்டூ 2 sin theta இருக்குது இந்த சைடு. இந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு cos theta எடுத்திங்கன்னா என்ன வரும் cos theta 4 cos square theta. இதில் என்ன இருக்குது 3 மட்டும் இருக்குது. ஏன்னா ஒரு cos theta தான் இருக்குது. ஸோ ஒரு cos theta கேன்சல் 2 sin theta இஸ் ஈக்குவல் டு 4 cos square theta மைனஸ் 3ன்னு இருக்குது. இப்போ அந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த sin theta மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கிறதுலாம் வரும். மைனஸ் 2 sin theta மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. பட் இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்னா cos square theta இருக்குது. cos square theta நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4 into 1 minus sin square theta minus 2 sin theta minus 3 is equal to 0. So 4 minus 4 sin square theta minus 2 sin theta minus 3 is equal to 0. So பார்த்தீங்கன்னா minus 4 sin square theta இருக்குது. பாருங்கள் அப்போ minus 4 sin square theta இது எதோ வரும் பார்த்தீங்கன்னா 4 minus 4 minus 3 4 minus 3 1 minus plus 1 minus 2 sin theta ஃபோர் sin theta ப்ளஸ் 4 minus 3 என்ன வந்திருக்கு 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா மைனஸ் சிம்பிள்லாம் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ 4 sin square theta ப்ளஸ் 2 sin theta மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு வித் sin theta ரூட்ஸ் sin theta வச்சு வந்துருக்கு. ஸோ இதில் வந்து அப்போ a இஸ் ஈக்குவல் டு 4 b இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது நம்ம ஸ்பிளிட் த மிட் டேர்மில் போட்டு பார்த்தாச்சுன்னா அதில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த குவாட்ரேட்டிக் ஃபார்முலா? h is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. பார்த்தீங்களா? அப்போ x is equal to sin theta x பலா. அப்போ sin theta is equal to what is the value of b? b வந்து minus 2. So minus 2 plus or minus root of அது என்னது 2 the whole square p minus 4 into 4 into 1. p வந்து a வந்து 4 c வந்து minus 1. So by 2 into 4 is equal to minus 2 plus or minus
2 ஸ்கொயர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4 16/8. ஸோ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 + 16 20/8. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரூட் 20 நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 20 இருக்குது, கரெக்டு தானே? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா 4 × 5 எழுதிட்டு 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ 2√5. ஸோ எப்படி வந்துருங்க தெரிஞ்சுக்கோ. √20 = root of 4 × 5. ஸோ it's equal to √4. அப்போ என்னது 2 × 2, கரெக்டு தானே? 2 × 2 × 5 2 இருந்தால் ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 2√5 மட்டும், ரூட்டுக்குள்ளே 5 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி 2√5 போட்டேன். இப்போ ரெண்டுத்துலேருந்து 2 காமாதிருக்கு. ஸோ 2 காமாதிருக்கீங்கன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/8 இருக்குது. கேன்சல் பண்ணிக்க /4. ஸோ sin θ is equal to -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/4 இருக்குது. that's equal to √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது -1/4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸில் என்ன பண்ணுவோம்னா கிராஃப் பார்ப்போம். ஸோ இங்கே பார்க்கணும் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் லெவலில் கிராஃபாக பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். sin 18 எங்கே இருக்கும்? சும்மா பேசிக்காகவே நீங்கள் யோசிங்க. நம்மளுக்கு வந்து கிராஃபில் 0 90 180 270, இங்கே அடுத்து 316 தான் வரும். ஸோ 18 எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ இது என்ன சரியா சிம்பிளாகவே நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, சிம்பிளாகவே நீங்கள் வந்து ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துடலாம். ஸோ sin θ is equal to இந்த மாதிரி வந்துடும் 5 - 1/4. இட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். 18 டிகிரி வந்து என்ன இருக்குது? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லிடலாம்? இந்த மாதிரி சொல்லிடலாம். sin θ is equal to √5 - 1/4. ஸோ இது sin θ 18 வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா cos 18 டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் அதே போல் அந்த மாதிரிலாம் அசம்ஷன் பண்ணி ஒன்றும் பண்ண தேவையில்லை, இது சிம்பிளாகவே போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட ஐடென்டிட்டி தெரியும். வாட் இஸ் த ஐடென்டிட்டி? cos square θ + sin square θ is equal to 1 அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதில் இங்கே cos 18 வேணும். ஸோ cos 18 θ 18 சப்ஸ்டியூட் பண்ணிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ cos θ மட்டும் மேலே கண்டுபிடிங்க. ஸோ sin square θ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ cos square θ is equal to 1 - sin square θ. ஸோ அப்போ என்ன வரும்? cos θ ரூட் எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா √1 - sin square θ. இந்த ஸ்கொயர் வந்து போகும்போது ரூட்டில் போயிடும். ஸோ cos θ மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 18 சப்ஸ்டியூட் cos 18 அவ்வளோதான். ஸோ அப்போது 1 - sin square 18 டிகிரி. ஸோ cos 18 அப்போ என்ன வரும்? இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ √1 இப்போ தான் வேல்யூ பார்த்தோம். √5 - 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா sin ஸ்கொயர் இருக்குது பாருங்க, sin ஸ்கொயர் 18 டிகிரி. ஸோ √5 - 1/4 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ cos 18 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் தனியாக எடுத்து சிம்பிள் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வச்சு நான் சிம்பிள் பண்ணிக்கலாம். இதில் வச்சு சிம்பிள் பண்ணுறேன். √1 - √5. ஸோ கீழே 16 வரும். √5 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 5 ப்ராக்கெட் உள்ள இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் என்ன உள்ளே கொண்டு போகல. மைனஸ் இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏது a இது b. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா a² - 2ab + b² - b² + b². ஸோ a² - 2ab + b². ஸோ a² வந்து √5 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 5. 2ab பார்த்தீங்கன்னா 2 × √5 × 1. ஸோ -2√5 மட்டும். b வந்துருக்கு, b வந்து 1 -1 +1 ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ +1 கீழே என்ன இருக்குது? 16 4 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 16 வரும். ஸோ cos 18 இஸ் ஈக்குவல் டு 16 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 16 - 5 ப்ராக்கெட் உள்ள இருக்கணும். 2√5 + 1/16. இது அப்படியே இருக்குது. பட் நான் 16 மட்டும் என்ன பண்ணிட்டேன்? எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்படியே இருக்கும்போது நம்ம 16 வெளியே கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 1/1 தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ண முடியாது? வெளியே எடுக்க முடியாது. பட் நான் எனக்கு இந்த சைடு எல்சிஎம் எடுக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுறேன் 16 அந்த சைடு. ஸோ கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 16 ஆயிரும். 16 மைனஸ் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கே அந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்குது. நான் மைனஸை உள்ளே கொண்டு போகாமல் வெளியே அப்படியே வச்சு சால்வ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 16 இப்போ வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ cos 18 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் இப்போ மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ 16 - 5 + 2√5 - 1 இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம இதை சிம்பிளாக எழுதணும்னு பார்த்தீங்கன்னா cos 18 இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 1
1/4 உள்ளாக்கி ஏதாவது 16 - 1 பண்ணிக்கலாம், தென் -5 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 16 - 5 11, 11 - 1 10, 10 + 2√5 அவ்வளோதான். ஸோ இதுதான் cos 18 வேல்யூ. ஸோ மிச்சம் 3 இது எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம், தேவையில்லை அந்த மாதிரி ஒரு விஷயம். sin 72 தேர்டாக இருக்குது. ஸோ நம்ம 72நாலே இப்போ பாருங்கள் 90 நம்மளுக்கு நார்மலாக தெரியும். 90 = 18 + 72 கரெக்டு தானா? 90 = 18 + 72 தானா? ஸோ அப்போது இந்த 18 யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த 72. ஏன்னா 18 வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், அதை யூஸ் பண்ணி நம்ம 72 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 72 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், sin 90 - 18 இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுவோம். இதுக்கு முன்னாடி 180 இருக்கும்போது 160 150 இருக்கும், இல்லை 240 இந்த மாதிரி ஏதாவது தெரியாத ஆங்கிள் சொல்லி வேல்யூ இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம 90 அல்லது 180 அந்த மாதிரி போட்டு நம்ம சிம்பிள் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த 72க்கு நம்மளுக்கு 18 வேல்யூ தெரிஞ்சதுனால இந்த 90 - 18 போட்டு நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 90 - 18 போட்டிங்கன்னா 90ல் இருக்கும்போது என்ன ஆகும்? காசு ஆகும். 90 270 அந்த மாதிரி எது இருந்தாலுமே சைன் வந்து காசு ஆகும், காசு சைன் ஆகும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ அப்போ cos 18 டிகிரி வந்து cos 80 டிகிரி வேல்யூ அதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 √10 + 2√5 அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சா தேர்ட் சம். தென் ஃபோர்த்து சம் பாருங்கள், cos 36. இதுக்கும் இதே நிலமை தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு cos 36 டிகிரினா என்னது? cos 2θ ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2θ என்னது? cos 2θ 1 - sin square θ. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தெரியுமா? 36 என்ன பண்ணிக்கலாம், cos 2 × 80 டிகிரி கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு 1 - அப்போ என்ன வரும்? sin square வெறும் θ. அப்போ 2 × 18 பேரில் நீங்கள் என்ன வெறும் 18 போட்டுக்கலாம். இப்போ sin 18 வேல்யூ sin square 18 வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? அது இஸ் ஈக்குவல் டு 1 - √5 - 1 √5 - 1/16 இருக்குதுங்களா? by4 the whole square அந்த மாதிரி இருக்குதா? இப்போ உள்ளே கொண்டு போயிருங்க இதை. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 - 2 × இது பாருங்கள் உள்ளே இருக்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ √5 - 1 the whole square /4 square 16. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, 8 வரும். ஸோ 1 - √5 - 1 the whole square /8 இருக்குது. ஸோ 8 - இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா படி. ஸோ √5 the whole square 5 - 2 √5 + 1. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், அதை போல் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 - 5 + 2 √5 - 1/8. ஸோ இது வரும் போது 8 - 5 3 வரும், 3 - 1 2 + 2 √5/8. ஸோ 2 வெளியே எடுத்துருக்கோம், 1 + √5/8. ஸோ அப்போ என்ன வரும்? இட்ஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிடலாம், 4 ஆயிரும். ஸோ 1 √5 + 1/4 இதுதான் உங்களுடைய வேல்யூ ஃபார் cos 36 உடைய வேல்யூ. ஸோ sin 54 இருக்குது லாஸ்ட்டாக. sin 54 வாட் இஸ் sin 54? sin 54 36 வச்சு எழுதலாமா? ஸோ 54 90 - 36 = என்ன தான் வரும்? 54 தான் வரும். ஸோ sin 54 can be written as sin 90 - 36 டிகிரி. ஸோ sin 90 இருந்தாலே என்ன பண்ணணும், காசாக மாற்றிடணும். 36 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் குவார்ட்டர், அதனால 36 போட்டுக்கலாம். ஸோ இதோட வேல்யூ என்னது? √5 + 1/4 அவ்வளோ. sin 54 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது விளையாட்டு உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரியும்னு பார்த்தீங்கன்னா sin 54 = cos 36 இந்த ஒரு விஷயம் தெரியுமா? அடுத்தது இன்னொன்று என்ன விஷயமா போட்டோம், நம்ம இந்த ஒரு விஷயமா போட்டோமா? cos 18 = sin 72. cos 18 = sin 72. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்யூ.